உங்க வீட்டில் பைனாப்பிள் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெசிபி இப்போவே ட்ரை பண்ணிடுங்க. ஓணம் சீரிஸ் எபிசோட் 2ல இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பைனாப்பிள் புளிசேரி. கேரளாவில் இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ். ஓணம் சத்யால கண்டிப்பாக இந்த ரெசிபி இருக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். பைனாப்பிளை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டியில் தண்ணி சூடு பண்ணிட்டு இந்த இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள் பீசஸை இது கூட சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பைனாப்பிள் நல்லா வெந்து வரணும். இதுக்கப்புறம் கோகோனட் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டோட ஹெல்த்தி சாய்ஸ்க்கு விவசாய உடன் கோல்டு பிரஸ் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரெடிஷனல் மெத்தட்ல மரச்செக்குல எண்ணெய் ப்ரிப்பேர் பண்றதுனால இவங்க கிட்ட எந்த விதமான கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. FSC சர்டிஃபைட்னால நம்ம நம்பி வாங்கலாம். குக்கிங்க்கு மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்த கையோட குழம்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பிளிக்காத கெட்டி தயிரா நல்லா பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார்ல. விவசாய மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்திருக்கேன். இது கூடவே கடுகு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சு இந்த குழம்பு கூட சேர்த்துடலாம். இப்போ ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. சூப்பரான பைனாப்பிள் புளிசேரி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி டெய்லி ரெசிபிஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆயிலோட வெப்சைட் அண்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் பண்றாங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க.